வணக்கம். தேர்தல் வந்தோன்னா ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வாக்குறுதிகளை மேனிஃபெஸ்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக வெளியே வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னே சொல்லலாம். மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்றத்தை விரும்பாங்களே தவிர்த்து நிறைய பேரோட கை பார்த்தீங்கன்னா போட்ட சின்னதுக்கே இன்னைக்கு வரைக்கும் குத்திட்டு இருக்கே தாண்டி மாற்றத்தை விரும்பி நிஜமானே மனமும் புதுசா யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்னைக்கும் தேர்தலை வென்றிருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எதிர்கொண்ட தேர்தல் எல்லாத்துலயுமே தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பேசக்கூடாது, நம்ம படைப்பு பேசணும் அப்படின்னு சில டைரக்டர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் தேர்தல் கொள்கை அறிக்கையே பாத்தீங்கன்னா அவங்களுக்காக பேசும் அப்படிங்கிற மாதிரி தேர்தலின் கதாநாயகனா என்னைக்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்ததோ அன்னையில இருந்து என்டிகே உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அந்த மேனிஃபெஸ்டோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறானா, அசைன்மெண்ட் முடிக்கிறானா, அந்த அசைன்மெண்ட் எல்லாமே காப்பி அடிக்கிறது, எக்ஸாம்ல டக்குன்னு அவனை பார்த்து எழுதிடலாம், அவங்ககிட்ட மார்க் எழுதணும்னு நினைப்பாங்கல்ல, அதே மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு இருக்க 50 ஆண்டுகளையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் அரசியலில் பல வாட்டி வெற்றி கண்டு ஆட்சியில் அமர்ந்து அதிகாரத்தை ருசித்த கட்சிகள் கூட நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில இருந்து இந்த தேர்தல் இல்லைனா கூட பரவாயில்ல, அடுத்த தேர்தலில் லைட்டாக கொஞ்சம் திருடி ஓட்டிக்கலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட படைப்பு, நம்மளோட விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம நல்லா வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த விதத்தில் நாம் தமிழரின் தேர்தல் அறிக்கை இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிஸாக இருக்கு. இதுல ரொம்ப குறிப்பான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேச போறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 500 பேஜஸ் போதுங்க. அந்த பிடிஎஃப் நான் படிச்சுட்டே இருந்தேன். பட் உள்ள போய் நிறைய விஷயங்கள் படிக்காம என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு நான் நினைச்சதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மற்ற கட்சிகள் அடிச்சிருக்க அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டெப்தான தேர்தல் அறிக்கை நிஜமாவே மற்ற கட்சிகள் யாருமே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த தேர்தல் அறிக்கையில ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியதே பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஆனா முக்கியத்துவம், அதாவது மகளிருக்கான தனி தொகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாரபட்சத்தோடு இருக்கு. ஸோ மகளிருக்கு ஒரு தனி தொகுதி இருக்கணும். எப்படி பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினருக்கு ஒரு தொகுதி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரிசர்வ் தொகுதியெல்லாம் ஒதுக்குறாங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிருக்கு இன்னும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம டீலிமிட்டைசேஷன் இதை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தேதியில அதை பேசினா நிறைய பேருக்கு ஒரு அரசியலா போய் சேருமான்னு தெரியல. எவ்வளோ மக்கள் தொகை கூடிருச்சு, எவ்வளோ மாவட்டங்கள் பெருகிருச்சு. அப்படி இருந்தும் பாராளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஏன் இதே நம்பர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ மத்திய அரசாங்கத்துல இதை இன்னும் குறைச்சு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அதிகமான பாராளுமன்ற எண்ணிக்கை, அந்த சீட்ஸை அதிகமாக்கணும் தொகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அதிகமா தேவை அப்படிங்கறதுனால இன்னும் நிறைய பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேசியிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப லேஸ்ல கடந்து போயிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டின் உரிமையை பாத்தீங்கன்னா கரெக்டா ஆணி வேர்ல இருந்து பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதை பத்தி ரொம்ப சில பேர் மட்டுமே கத்திட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியவாதிகள் மட்டும் தான் கத்திட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நாம் தமிழர் கட்சியை சேராம தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல பேரும் பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டைசேஷன் டைம்ல பேசினாங்க. இதை வச்சு முழுக்க முழுக்க அரசியல் பண்ணி பாத்தீங்கன்னா யார் லாபம் தேடினா முகஸ்துதிக்காக அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தான் இதை பத்தி பேசினாரே தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாரா, போராட்டம் பண்ணாரா அப்படிங்கிற கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். பட் அவங்களோட தேர்தல் அறிக்கையில இதை குறித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இதை பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதிநிதித்துவத்தை, நம்மளோட முக்கியத்துவத்தை விட்டு தரக்கூடாது அப்படிங்கறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து தேர்தல் அறிக்கையில வச்சிருக்காங்க. இது ஒரு பாராட்டு தகுந்த விஷயம். அடுத்து மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி. ஒன்றியத்தில் கூட்டாட்சியில் இருக்கிறதுல என்னைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது தமிழ் தேசியம் பேசினாலே செப்பரேட்டிஸ்ட்டுங்க, நாட்டுக்கு எதிராக பேசுறவங்க. சில பேர் ஒரு படி 7 பேர் நக்சலைட்டுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. நாங்கள் எங்கேயா நாட்டுக்கு எதிராக பேசணும். இந்தியா அப்படிங்கிற ஒரு யூனியனை என்னைக்குமே மதிக்கிறோம். இந்திய இறையாண்மை மதிச்சு தான் பார்த்தீங்கன்னா அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம், அரசியல் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றியத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிறதே இந்தியாவின் தத்துவம். அந்த இறையாண்மையை மதித்து ஒன்றியத்தில் கூட்டாட்சியை ஒத்துக்கிறோம். பட் மாநிலத்தில் தன்னாட்சி அப்படிங்கிறதா ஒரு சரியான தமிழ் தேசிய அரசியல். அதை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீர்த்து போக செய்யும் விதமா வந்து திராவிட கட்சிகள் வந்து அதிகாரத்தில் வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக போக போக அவங்களோட தலைவர்களும் சரி காலம் மாற மாற வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கொள்கைகளை மாத்திட்டு நம்ம தமிழ்நாட்டில் தன்னாட்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணாம எங்களை கொள்ளடிக்க விட்டாலே போதும், அதுவே எங்களுக்கு தன்னாட்சி அப்படிங்கிற லெவலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பட் நம்மளோட உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாம ஒன்றியத்தில் கூட்டாட்சியா சேர்ந்து இந்தியாவை வலுப்படுத்துவோம். தமிழகத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்படி டாக்ஸ் கட்டுறோமோ அதே மாதிரி நம்மளோட மூளை வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து கொடுக்கப்படுறோமோ, மேன் பவர்ன்றது வந்து தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பலம் எல்லாத்தையும் சொல்லி இந்தியாவுக்கு அப்படின்னு தானே வந்து கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றியத்தில் கூட்டாட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் நடவடிக்கை, தமிழ்நாட்டின் எதிர்காலம், தமிழ்நாட்டின் மண், தமிழ்நாட்டின் மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சார விஷயங்கள்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இருந்தா மட்டுமே பல ஆயிரம் ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் தன்னாட்சி அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காம பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டடான ஒரு பாயிண்டா தெரியுது. இடப்பங்கீட்டில் தமிழருக்கு முன்னுரிமை, அப்படி என்னப்பா இங்க தமிழர்களுக்கு வந்து முன்னுரிமையே இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியல, குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் தெரியல அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். இதே கேரளாவில் எப்படி நடக்குதா, கர்நாடகாவில் நடக்குதா, ஆந்திராவில் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறது மட்டும் இல்லாம முன்னிலைப்படுத்தப்பட்டு பல தலைமை பொறுப்புகள்ல அவங்க தான் இருக்காங்க. ஏன் ஒரு மந்திரி சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க கூட ரொம்ப ஈஸியா ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் மந்திரி சபையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு ஆச்சரியபரமான நிகழ்வா இங்க வந்து மாறி போச்சு. பட் அந்தந்த ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் தான் வந்து சக்தியில வாய்ந்த பொறுப்புகள் உட்கார மட்டும் இல்லாம பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லா இடஒதுக்கீட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் இன்னைக்கு ஏதோ இந்த ஜாதியின் பெயர்களில் சொல்லி சில அரசியல்களை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சில பெயர்களை வச்சு மக்களை ஏமாத்தி இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் உரிமை எல்லாத்தையும் தட்டி பறிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி பேசுறவங்க எல்லாருக்குமே வந்து அதிகமாகவும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் பேசி பழகி மட்டும் இல்லாம இந்த தமிழ் மண்ணில் பிறந்து தமிழர்களாகவே வந்து காலகாலமா வாழ்ந்துட்டு இருந்த மக்களை வந்து ஒதுக்கி வைக்கும் செயலை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து பேசுறாங்க. இப்போ வந்து அதுல ஏதோ சர்வாதிகாரம் இல்ல மற்ற மக்கள்லாம் இங்க வாழக்கூடாது அப்படின்னு பேசல, மற்ற மாநிலங்கள்ல வாழக்கூடிய தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னிலைமை அறிக்கப்படுதோ, எந்த அளவுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஊர்ல வாழக்கூடிய பிறமொழி பேசுறவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கும். அவங்களுடைய உரிமை பறிக்கப்படாது. யார் வேணா இங்க வந்து சந்தோஷமா வாழலாம், பொருட்களை ஈட்டலாம். ஆனா மண்ணின் மைந்தர்களுக்கு முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதவியிலும் சரி ஒரு அங்கம் வைக்கிற மாதிரி மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பிலும் சரி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து முதன்மைப்படுத்தப்படுவது மண்ணின் மைந்தர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் அறிக்கையில பல பாயிண்ட்ஸ் நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த PDF லிங்க் கூட கீழே வந்து நம்ம ஆட் பண்றோம், அதை நீங்க தேடி படிச்சீங்கன்னா இன்னும் பல பாயிண்ட்ஸ் இது கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன போட்டுன்னு பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம். ஒரு குழந்தைக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு தெரியாது, அதை நம்ம தான் வந்து கத்துக் கொடுக்கணும். பின்னால வந்து ஒரு ஆசிரியரை அந்த குழந்தையை வந்து நம்ம கண்டிக்கிறப்போ ஒரு செகண்ட் அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர் பிடிக்காம வந்து போகலாம், சர்வாதிகாரி மாதிரி இருக்காரு அப்படின்னு போகலாம். பட் பின்னால வளர்ந்து நின்று ஒரு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த ஆசிரியர் பார்க்கறப்போ ஏன் நம்ம எல்லாருமே காலில் விழுந்து கும்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களோட முக்கியத்துவம் தெரியல, அன்னைக்கு நீங்க வந்து பழகின விஷயம் என்ன வந்து நடத்தின விஷயம் வந்து எனக்கு பிடிக்காம இருந்துச்சு, அன்னைக்கு தான் அதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வாதிகாரம் அப்படிங்கிறது சரியான வழியில நாட்டு மக்களை வந்து செலுத்தும் விதமா வந்து ஒரு தலைவன் எடுக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில. மணல் கொள்ளையை தடுக்க ஒரு தனிப்படை, இதுக்கெல்லாமா தேர்தல் அறிக்கையில வைப்பாங்க? இது யார் வந்தாலும் பண்ணிட்டே இருக்க விஷயம் தானே, மண் எவ்வளவு இருக்கோ அள்ளிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலரோட புரிதலா இருக்கு. அள்ளுறதுக்கு இன்னைக்கு மண் இல்லைங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அள்ளியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆற்றுப்படுகைகள்ல இருந்து மணலை கொள்ளை அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பின்னால நாளைக்கு வந்து ஒரு ஆத்துல தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதோட நீரோட்டம் மாறி போறது மட்டும் இல்லாம கடல்ல போய் சேர்றது அப்படிங்கிற தடவை பண்றது மட்டும் இல்லாம சில ஊர்களுக்குள்ள வெள்ளம் வர்றது, இந்த மாதிரி ஒரு பல்லுயிரி சூழல் வாழக்கூடிய ஒரு ஆறா அதை வச்சுக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணை அள்ளுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஏதோ மண்ணு தானே அள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மண் அள்ளலாங்க, கல்லை உடைக்கலாங்க, மரத்தை வெட்டலாங்க, மனிதனுக்கு தேவை இருக்கு அப்படின்னா எல்லாமே பண்ணலாம். பட் அதை வந்து அளவுக்கு அதிகமா பண்ணி பேராசைனால வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா வந்து பண்ணி ஒரு தனி முதலாளி லாபம் ஈட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வயிற்ற நிரப்பத்துக்காக சுத்தி புத்தி இருக்கிற அதிகாரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு பிஸ்கெட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து வாயை அடைச்சிட்டு
நீங்க ஒரு வீட்டை இடிச்சீங்கன்னா கட்டிடலாம், மரத்தை கூட வெட்டினா வேற மரம் நட்டுடலாம், ஆனா மரத்தையே வெட்டக்கூடாது. ஆனா உங்களால நினைச்சாலும் பண்ண முடியாது, திருப்பியும் வந்து மீட்டமைக்க முடியாத வந்து மலைகளை நீங்க வந்து உடைக்கிறீங்க, இந்த மண் வளத்தை வந்து சுரண்டிட்டு போறீங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாலும் யார் காதுலயும் கேட்காம வரக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த மணலை வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு நியாயம் பேச போனா, ஏன் தமிழ் தேசியவாதிகள் நியாயம் பேச போனா அவங்களோட உயிருக்கு எவ்வளவு ஆபத்து வந்திருக்கு. தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியில் இருக்கவங்களும் இதுக்காக பேச போனவங்க 2-3 பேர் இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து வண்டி ஏற்றி இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா மணல் திருட்டை வந்து தடுக்கிறதுக்குனே ஒரு ஒரு தனி பிரிவை வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மண்ணு போய் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் அரசியல் புரியுது அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையில ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். இது சரியான்னு கேட்டா மிகவும் சரி. ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே இடத்துல குமிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெங்கா போர்ட்லாம் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான அடித்தளம் எல்லாம் ஒரே இடத்துல கட்டிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விழுந்துரும். இந்த சாதாரண ஒரு பிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையை நோக்கியே எல்லா வளர்ச்சியும் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பலரும் புலம்புறதை நம்ம வந்து கேட்டிருக்கோம். நம்ம சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து வரக்கூடிய நண்பர்கள் இது ஒரு புலம்பலா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இது ஒரு உரிமையா வந்து கோர்றாங்க. நம்ம அயல் நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐரோப்பாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இந்த மாதிரி பல இடங்கள்ல பல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 அப்படின்னு வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வந்து இந்த எல்லா தலைநகர்களுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸா இருக்கலாம், இல்ல நியூயார்க் சிட்டியா இருக்கலாம், இல்ல வாஷிங்டன் டிசியா இருக்கலாம். வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு தலைநகரமா இருக்கும். பட் நியூயார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு உண்டான தலைநகரமா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரத்தை வந்து 2-3 கூட வந்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், பவர் அப்படிங்கிறது சூப்பரா டிவைட் ஆகும். பட் இன்னைக்கு சென்னையிலே எல்லாத்தையும் கொண்டு வந்து குமிச்சிக்கிட்டே சென்னை, கிரேட்டர் சென்னை, கிரேட்டர் சென்னை, வைடர் சென்னை செட்டு பெருசாகிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களை தாங்கிறதுக்கு இயற்கை வளம் எவ்வளவு இருக்கு, நீர் எவ்வளவு இருக்கு, அந்த இடம் தாங்குமா, சுற்றுச்சூழல் சரியா இருக்குமா, மக்களுக்கும் பாத்தீங்கன்னா நெரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு டெவலப்மெண்ட், எத்தனை ட்ரெயின் விட்டாலும் எத்தனை பிரிட்ஜுகள் கட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கான்கிரீட் காடை உருவாக்கிட்டு பின்னால வந்து ரிப்பேர் ஆனா சரியே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் உண்டாக்கிட்டு போயிருங்க. ஒரு மாடர்ன் மெனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஒரு தலைநகரம், அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் தொழிலுக்கு உண்டான ஒரு தலைநகரம், மதுரை நம்ம கலாச்சாரத்துக்கு உண்டான தலைநகரம், கன்னியாகுமரி நம்ம தமிழக மெய்யிலுக்கு உண்டான தலைநகரம், சென்னை தொழில்நுட்பம் மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களுக்கு உண்டான தலைநகரம் சொல்லிட்டு இப்படி அதிகார பகிர்வு ஏற்படுத்துற மாதிரியான தலைநகரங்கள் ஒரு 5 தலைநகரங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கறத இந்த எல்லா தலைநகரங்களுக்கும் வந்து செயல்படுத்தப்பட்டுட்டே இருந்தா அதுதான் ஒரு சரியான வளர்ச்சியா இருக்கும். இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் முக்கு மூலையில இருக்கவங்க எல்லாருமே சென்னை அப்படிங்கிற ஒரே இடத்துக்கு தங்களோட சொந்த மண்ணு, வீட்டு, அப்புறம் சொந்தக்காரங்களை விட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நகரத்தை நோக்கி வந்து போறோம். அப்படி இருக்கிறப்போ அந்த நகரத்துல வந்து வாழ்ந்து சாப்பிட்டு இருக்கிறதுக்கே நம்மளோட சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து போயிருது. அது நகரத்துக்கும் நல்லது இல்லை, நம்மளுக்கும் நல்லது இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அதிகார பகிர்வு மட்டும் இல்லாம முன்னேற்றத்துக்கான சிறந்த வழியா வந்து 5 தலைநகரங்களை நாம் தமிழர் கட்சி தங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோல வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான, ஏற்றுக்கொள்ளப்படியான, பாராட்ட வேண்டிய, கண்டிப்பா மற்ற அரசியல் கட்சிகளும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு வெவ்வேறு தலைநகரங்கள் உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம். சென்னையில உச்சநீதிமன்ற கிளை அமைக்க ஏற்பாடு. கேஸுக்காக வந்து கோர்ட்டை ஏறி இறங்குறவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. இந்த ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் கோர்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னு போய் பார்த்தாதான் அது எவ்வளவு ஒரு கொதிநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம்னு தெரியுங்க. கண்டிப்பா வந்து உங்களோட எதிரி கூட அங்க போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கான ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு செலவு அப்படிங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்போ உச்சநீதிமன்றத்தில் நிறைய கேசஸ் இருக்கிறப்போ நீங்க டெல்லிக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் நீங்க பணம் படைத்தவராக இருந்தாலும் ஒரு கேஸை நடத்தி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த டெல்லிக்கு போறதே ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில தமிழகத்தின் பிரதிநிதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு வழக்காட்டணும் அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப எப்படி உயர்நீதிமன்றத்தோட கிளை வந்து மதுரையில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையிலும் அமைக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட அது ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே யோசிக்காத ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. பாராட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். இப்போ மது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீலாம் மது குடிச்சதே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடிச்சிருக்கேன், இன்னைக்கு விட்டுட்டேன், குடிக்கல. அதனால தைரியமா சொல்றேன், மது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழிவை மட்டுமே தரும் அப்படிங்கறத அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால சொல்றேன். அது நம்மளோட வாழ்க்கையில மட்டும் இல்லாம இன்னொருத்தரோட வாழ்க்கையிலும் பார்த்ததுனால சொல்றேன். பூரண மது விலக்கு அவசியம். அப்போ எங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது, இது ஒரு சர்வாதிகார நாடா, நார்த் கொரியா மாதிரி வச்சுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை.
இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டும் நம்ம கலாச்சாரத்திலே வந்து குடிக்கிறதுக்கான இந்த மாற்று விஷயங்கள் நிறையா இருக்குது. கல் ஏன் வந்து நம்ம ஊரில் மட்டும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக உருவாகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து பாராட்டாமல் அதை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும்? அதுவும் தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன கெமிக்கல் என்னன்னே தெரியாமல் இது அரசாங்கத்தை நடத்தி அதன் மூலியமாக ஒரு லாபம் பார்த்து லாபம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அடைஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததியை பெருக்கவே விடாமல் பண்ணக்கூடிய, ஏன் அடுத்த சந்ததி வந்து ஆக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறது கூட அந்த வயசு வரைக்கும் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தின் சாராயத்தை குடிச்சிட்டு எல்லாருமே இறக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை வருது. இதன் மூலியமா சமூகத்திலையும் பல கற்பழிப்புகள், கொலைகள், பல சண்டைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். மது வந்து ஒரு ஆணி வேற இருக்கு. இந்த பல ப்ராப்ளம்ஸோட ரூட் காசே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்படிங்கிற பட்சத்தில் பூரண மது விலக்கு அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். இதை ஏன் மற்ற கட்சிகள் வந்து சொல்ல முடியல, சொன்னாலும் ஏன் செய்ய முடியலன்னா அந்த கட்சி மாநாட்டுக்கே அவனும் வரமாட்டான். அந்த கட்சியில் இருக்க பல பேர் இதை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பான். அந்த கட்சியில் இருக்க பல பேர் பாரை வந்து எடுத்து நடத்திட்டு இருப்பான். அந்த கட்சியில் இருக்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மது பிரியர்களாக இருப்பான். அதற்காக தமிழ் தேசியவாதிகள் யாருமே குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொய்லாம் சொல்ல மாட்டேன். குடிகாரர்கள் எல்லா வீட்லையும் ஊர்லையும் எல்லா தரப்பு எல்லா நம்பிக்கையை சார்ந்தவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஆனாலும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பூரண மதவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா தங்களுடைய தன்னலத்தையும் தாண்டி சமூகத்திற்காக யோசிச்சு அந்த பூரண மதுவிலக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அரசியல் தெளிவு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில பாக்குறப்போ பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வந்தா அதை நிஜமாவே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாம செயல்படுத்துவாங்க அப்படின்னு நம்புறோம். நிஜமாவே இந்த தாய்மார்கள் எல்லாம் பார்த்தாங்க நம்பினாங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுல படிச்சதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருங்கினதுன்னு பாத்தீங்கன்னா, குடிநீர் விற்பனைக்கு தடை, இலவச குடிநீர் வழங்கப்படும். இந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடிநீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய உரிமை. காத்தை வந்து யாருக்கிட்டயே கேட்டாவது சுவாச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க தண்ணி. ஆனா இன்னைக்கு ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சிட்டதுனால அது ஒரு பெரிய கமாடிட்டி ஆயிடுச்சு, அது ஒரு லக்ஸரி ஆயிடுச்சு. எங்கேயோ ஒரு கொலால நம்ம வந்து திறந்து குடிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது குடிக்கிறது நம்மளாலே குடிக்க முடியுமான்னு தெரியல. மனநிலை மாத்தி வச்சிருக்காங்க. குடிக்கிறத வேணா பார்த்தானா நம்ம வந்து காட்டு மனுஷன் மாதிரி நினைச்சுப்பான். இன்னைக்கு ஒரு பாட்டில தண்ணி வாங்கி குடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாகரிகம் உள்ள மனிதன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு இடங்கள்ல போயிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா பாட்டில்லாம் இல்ல, இவ்வளோண்டு தண்ணி வந்து 150 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. சில பேர் வந்து இது கருப்பு தண்ணிங்கிறாங்க, சில பேர் ஹிமாலயாஸ்ல வந்து அப்படியே பிடிச்சி கொண்டு வந்தோம் 200 ரூபாய்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தண்ணி அப்படிங்கிறத என்னைக்கு விற்பனை பொருளா மாத்தினாங்களோ இன்னைக்கு அது ஒரு லக்ஸூரியஸ் ப்ராடக்டா மாத்தி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சில பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நீர் போயிருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தோடைய ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். அதனால முளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு முளையில இல்ல, இன்னைக்கு தண்ணி கேன் போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிசினஸாவே போயிருச்சு. அப்படிங்கப்பட்ட சூழ்நிலையில அரசாங்கமும் வந்து இன்னைக்கு தண்ணி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதையே வந்து மக்கள் நம்பி போய் குடிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து சீர்திருத்தம் பண்ணி இனிமேல் யாராவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விற்பனைக்கு அப்படிங்கிற அது ஒரு கம்யூனிட்டி ப்ராடக்டாவே இல்லாம மாத்துறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காங்க. குடிநீர் விற்பனைக்கு அல்ல, இலவச குடிநீர் தான் வழங்கப்படும். அதாவது அரசாங்கத்தோட சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நெகிழிகளை பயன்படுத்தி வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தண்ணீர் அப்படிங்கிறது வந்து அவங்க தரலாம். இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி குடிக்கிற மாதிரி வந்து ஏற்கனவே இருக்க மாதிரி நிறைய இந்த வாட்டர் ஏடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கலாம். அதாவது நீரை வந்து சேமிச்சு வீணாக்க கூடாது அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட தகுந்த நீரை வந்து பிடிக்கிற மாதிரி நீங்க இயந்திரங்களை உருவாக்கலாம். ஆனா இது ஒரு விற்பனை பொருளா வச்சிருக்கிறது அப்படிங்கறத அதற்குள்ள இருக்க அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சு நாம் தமிழர் கட்சி இதையும் தங்களோட தேர்தல் அறிக்கையில சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தேர்தல் அறிக்கையில. நிஜமாவே இந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்த அறிக்கைகள்லேயே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைகள் இவ்வளோ டீப்பா ரிசர்ச் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட சரியான அரசியல் புரிதலோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு, மேனிஃபெஸ்டோ இருக்குன்னா அது என்டிகேவோட மேனிஃபெஸ்டோ மட்டும்தான். நீங்க என்டிகேக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல, அட்லீஸ்ட் அவங்க மேனிஃபெஸ்டோ படிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்களோட அரசியல் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தமிழ் தேசிய அரசியலில் எக்ஸ்டென்ஷன் இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து ஏதோ முடிஞ்சதை வந்து செஞ்சிருக்கேன். இன்னும் நிறைய தகவல்கள் வந்து சொல்லாம இருக்கேன், அதை நீங்களே போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முழுமையா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை கொடுத்து மக்கள்கிட்ட போய் அதை வந்து சென்றடையணும்னு நினைச்சு உங்களோட நல்ல உள்ளத்துக்காக நம்மளுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வெற்றி அடையட்டும். நன்றி.